அம்மா, அத்தை நகையை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. இதான் சரியான டைம். போய் பிரச்சனை பெருசாக்கு. சரிடி, நான் பாத்துக்கிறேன். மேல ஒரு நகை ஒண்ணு வச்சிருந்தேன், அதான் தேடிட்டு இருக்கேன். என்னது, நகையே காணோமா? என்ன நீ சொல்றீங்க? இங்க வச்ச நகை எங்க போயிருக்கோம்? யார் எடுத்திருப்பாங்கன்னு தெரியலையா நீ? ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஏன் இப்படி கத்துற? இல்ல, நீங்க நகையை காணோம்னு சொன்னீங்களா? அந்த அதிர்ச்சியில கத்திட்டேன். இங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்த்தா கிடைக்கும். தேடு. என்ன நீ நகை இங்கதான் வச்சீங்களா இல்ல வேற எங்கேயாவது? இல்ல, இங்கதான் வச்சேன்னு நினைக்கிறேன். என்னங்க? என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? அண்ணே, அண்ணியோட நகையை காணுமா அண்ணே? என்னது, நகையை காணுமா? அணுக்காக வாங்கி வச்சிருந்தல, அந்த நகையை காணுங்க. ஏன் சீதா, அது பெட் மேல தானே வச்ச? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே நம்ம பார்த்தோம். இப்போ காணுங்க. எல்லா இடத்துலயும் நல்லா தேடி பார்த்துட்டீங்களாமா? நல்லா தேடி பார்த்துட்டேன்டா. நீ சரியா பார்த்திருக்க மாட்டேன். வாமா, நானும் தேடி பார்க்கறேன். அம்மா, எங்கம்மா வச்ச? இங்கதான் சந்தோஷ் வச்சேன். அம்மா, நல்லா தேடி பாருங்கம்மா. பாருங்க, வேற எங்கேயாவது வச்சீங்களா? இல்ல சந்தோஷ், இங்க வச்ச மாதிரி தான் இருக்கு. அண்ணி, காலையில நீங்க போனதுக்கு அப்புறம் யாராவது ரூம்குள்ள வந்தாங்களா? யாரும் வரல. ராதாவை மட்டும்தான் புடவை எடுத்துட்டு வர சொல்லி அனுப்புனேன். அப்போ அவ தான் எடுத்திருக்கணும். ஏய், வாடி இங்க வா. சிந்தாமணி, நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறியா? சிந்தாமணி, அப்படிலாம் இருக்காது. அங்கதான் எங்கேயாவது இருக்கும், தேடி பார்க்கலாம். என்னத்த தேடுறது? ரூம் ஃபுல்லா தேடியும் நகை கிடைக்கல. அப்ப ரூம்ல இல்லன்னு தானே அர்த்தம்? நகை தானவா ரூமை விட்டு போகும்? இவ தான் எடுத்திருப்பா. அத்த, அவங்க தான் எடுத்தாங்கன்னு தெரியாம இப்படி சந்தேகப்பட்டு அவங்க மேல பழிய போடாதீங்க. நீங்க சொல்றது பொய்யா இருந்து சப்போஸ் அந்த பொண்ணு நகை எடுக்காம இருந்திருந்தா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். சிந்தாமணி, அவசரப்பட்டு யாரையும் குற்றம் சொல்லாத. நான் ஒண்ணும் அவசரப்படல, லாஜிக்கா தான் பேசிக்கிட்டு இருக்கேன்.
அண்ணி ரூமை விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் அந்த ரூம்குள்ள போயிருக்காங்க. அது இவதான். நகை காணாம போனதும் இவள சந்தேகப்படுறதுல என்ன தப்பு? கன்ஃபார்மா இவதான் நகை எடுத்திருக்கணும். ஏய், எங்கடி நகையை ஒளிச்சு வச்சிருக்க? என்கிட்ட கூட டிஸ்கஸ் பண்ணாம எதுக்கு இந்த மாதிரி வேலையெல்லாம் பாக்குறாங்க? நான் புடவை எடுக்க வரும்போதே அந்த ரூம்ல நகை இல்ல, அத நான் எடுக்கல. பொய் சொல்லாத. உன்னை பார்த்தாலே தெரியுது நீ பெரிய திருடின்னு. ஏய், என்னடி நடிக்கிற? ஏய் சிந்தாமணி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டா. அண்ணி, இப்படி கண்மூடித்தனமா ஒரு வேலைக்காரிய நம்பி அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இவதான் எடுத்திருக்கா. நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன். ஏய் வாடி. சிந்தாமணி, எங்க போற? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ சும்மா இரு. சரி, நான் போகல. சந்தோஷ், அவ ரூமுக்கு போய் அவளோட பேக் எடுத்துட்டு வா. அப்பவாவது இவங்க நம்புறாங்களான்னு பாக்கலாம். குடுப்பி. சிந்தாமணி, சொன்னா கேளு, அப்படி எல்லாம் பண்ணாத. ஆமா சிந்தாமணி, அப்படிலாம் பண்ணாத. சந்தோஷ், பேக் எடுத்து போய் உள்ள வை. அண்ணே, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நான் சொன்னனே, நான் சொன்னப்ப யாராவது நம்புனீங்களா? இப்ப பாருங்க. அந்த நகை அங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஏய் சும்மா இரு. இவ்வளவு நேரம் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பேசுனீங்கல்ல, இப்ப பேசுங்க எல்லாரும். முன்ன பின்ன தெரியாத வடநாட்டுக்காரியே வீட்டுக்குள்ள விடாதீங்கன்னு சொன்னேன், கேட்டீங்களா? அப்ப இப்படித்தான் நடக்கும். இவ பண்ண தப்புக்கு தண்டனையா இவளை இப்பவே வீட்டை விட்டு விரட்டுறேன். சிந்தாமணி, சஞ்சீவ் தானே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தான். அவன் வரட்டும், அப்புறமா முடிவெடுக்கலாம். ஓ,
இவ திருடின்னு தெரிஞ்சும் இவ்வளவு விரட்ட மாட்டீங்க வீட்டை விட்டு. உங்களுக்கு என்ன மனசுல அன்னை தெரசா நினைப்பா? ஒரு திருடிய மன்னிக்கிறீங்க. நீங்க இவளை மன்னிச்சாலும் என்னால மன்னிக்க முடியாது. சஞ்சீவ் வர வரைக்கும் என்னால வெயிட் பண்ண முடியாது. இவன் இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும். ஏய் வாடி. சிந்தாமணி அத்தை சொன்னா அவளை கேளுமா. விடு. விடுங்க சிந்தாமணி, அவளை விடுங்க சொல்றல. வாடிங்கறல. வா. வாடி. ஏய் அந்த பொண்ணை விடு. ஓடி வெளியில. போ. ஐயோ வந்துட்டானே. இவன் வர்றதுக்குள்ள அபிய வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்தா இப்படி நந்தி மாதிரி நடுவுல வந்து நிக்கிறான். இப்ப என்ன பண்றது? அபிய காப்பாத்திருவானோ? விடக்கூடாதே, ஏதாவது பண்ணி ஆகணுமே. என்ன நடந்துச்சு? ஏன் எல்லாரும் அமைதியா இருக்கீங்க? நடந்ததை சொல்ல வேண்டியதானே? இந்த ராதா சீதா ரூம்ல இருந்த நகையை திருடிட்டு கையும் களவுமா மாட்டிக்கிட்டா. அதான் இவளை வீட்டை விட்டு துரத்திக்கிட்டு இருக்கோம். மாப்ள என்ன மாப்ள பண்றது? 10 நிமிஷம் வெளில போயிட்டு வரதுக்குள்ள இப்படி ஒரு வேலையை பார்த்து வச்சிருக்காளுங்க. இப்ப எப்படி தங்கச்சியை காப்பாத்துறது? சஞ்சீவ், நீயே அவளை வீட்டை விட்டு அனுப்பு. திருடியெல்லாம் நம்ம வீட்டுல வச்சுக்க முடியாது. அத்தை, அது எப்படி அனுப்ப முடியும்? நம்ம வீட்லயே திருடி இருக்கா? இவளை சும்மாவை விட சொல்றீங்க? நான் இப்பவே போலீஸ்க்கு போன் பண்றேன். போலீஸா? என்ன இவன் அபியவே போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன்னு சொல்றான்? கேப்ல மாப்ள ஏதோ பிளான் பண்ணிட்டான். என்னது போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்க போறானா? இவன் என்ன சொல்றான்? ஒன்னும் புரியலையே. சஞ்சு, எதுக்கு போலீஸ் எல்லாம்? அதான் நகை கிடைச்சிருச்சுல, அந்த பொண்ணை அனுப்பிடலாம். மா, இவ்வளவு இறக்க குணம்லாம் இருக்க கூடாதுமா. நம்ம வீட்டை திருடினவளை எப்படி சும்மா விட முடியும்? இவன் ஏன் இப்படி பண்றான்? வக்கீலான என்னையே குழப்புறானே இவன். ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? சார், நான் ராமச்சந்திரன் சாரோடைய பையன் பேசுறேன். எங்க வீட்டுல ஒரு திருட்டு போயிடுச்சு சார். திருடின ஆளு நாங்க பிடிச்சி வச்சிருக்கோம். நீங்க உடனே வர முடியுமா? சரி, ஓகே. மாப்ள, இப்ப எதுக்கு போலீஸை கூப்பிட்ட? அப்பயே மாட்டி விட்டாங்கல்ல, அவங்களே காப்பாத்தி விட வேண்டாம்? அதுக்கு தான். புரியலையே மாப்ள. கொஞ்ச நேரத்துல புரியும். போலீஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும். அதுக்கப்புறம் இருக்கு திருடினவங்களுக்கு. திருடினவங்களா? என்ன சொல்ற சஞ்சீவ்? ராதா தானே நகையை திருடினா? நான் அவ்வளவுதான் சொல்றேன். நீங்க பயப்படாதீங்க அத்தை.
நான் பாத்துக்கிறேன். ஐயோ இவன் ஏதோ பிளான் பண்றானே. சரி, எதுக்கு எல்லாம் வெளில நிக்கிறீங்க? அதான் போலீஸ் வரப்போகுதுல்ல, வாங்க உள்ள போய் உட்காருவோம். ராதா போ. சாமி சொல்லுங்க. சுச்சுவேஷன் சரியில்லை வீட்டுல. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். சரி, நான் கிளம்புறேன். சஞ்சீவ் எதுக்குடி அபிய போலீஸ்ல மாட்டி விட பாக்குறான்? நானும் உன் கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என்ன நடக்குதுங்க? எதுக்கு சஞ்சீவ் போலீஸ கூப்பிடுறான்? அது எங்களுக்கும் தான் தெரியல. அத்தை, அத நான் சொல்றேன். டென்ஷன் ஆகாதீங்க. ஆக்சுவலா நான் இப்ப வந்ததே நீங்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லதான். டேய் குழப்பாதடா. சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். அத்தை, இப்ப நான் ஏன் தெரியுமா போலீஸை கூப்பிட்டேன்? ஏன்? போலீஸ் வந்தா என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுவாங்க? அபி அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி அக்யூஸ்ட் யாருன்னு தெரிஞ்சுக்க அபிமுகத்தை எல்லாரும் முன்னாடியும் பாப்பாங்க. அப்படி பார்த்தா என்ன நடக்கும்? அபி ட்வின்ஸ் என்ற விஷயம் எங்க அம்மாக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வந்துச்சு, எங்க அம்மாவே என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. என்னால பண்ண முடியாத விஷயத்த நீங்க 3 பேரும் சேர்ந்து ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போலீஸ் வந்தா நீங்க தான் மாட்டுவீங்க, அதனால மாட்டி விட்டு நீங்க தான் அபியே காப்பாத்த போறீங்க. இல்லைன்னா கல்யாணத்துல எங்களுக்கு அர்ச்சதை போட ரெடியா இருங்க. பட்டா செல்லம். எனக்கு தெரியாமலே வா பிளான் பண்றீங்க. உங்க 2 பேருக்கு முதல்ல வைக்கிறேன்டி ஆப்பு.